என்ன சீனிவாசா சௌக்கியமா? சாப்பிட்டாச்சா? இப்ப சாப்பிட்டுட்டேங்கிறேன், என்ன பண்ண போறீர்? இல்ல சாப்பிடலன்னு சொல்றேன் போட போறீரா? இல்ல சாப்பிட்டு சாப்பிடலன்னு சொன்னா உங்களுக்கு தெரிய போறதோ? இல்ல சாப்பிடாம சாப்பிட்டுட்டேன்னு சொன்னா என் வயிறு ரொம்பிடுமோ? யூஸ்லெஸ் ஃபெலோ. இனிமே யாரையா சாப்பிட்டான்னு விசாரிப்பேனா? விசாரிக்க மாட்டேனே, விசாரிக்க மாட்டேனே, விசாரிக்கவே மாட்டேனே, விசாரிக்கவே மாட்டேனே. வாங்க வாங்க சார், தைரியமா வாங்க. வாங்க, இது நம்ம வீடுதான். அயோக்கிய பசங்க மனமா போச்சு, திருட்டு பசங்க, காரி பசங்க, மொல்லமாரி பசங்க. வாங்க சார் வாங்க. இதுதான் உங்க போர்ஷன். வீடுன்னா வாசல்ல மூடி இருக்காது. நீங்க கொடுக்குற 15 ரூபாய் வாடகைக்கு மூடி டப்பா எல்லாம் இருக்குமா? வெயில் காலத்துல நல்லா காத்து வரும், மழை காலத்துல சாரல் வரும். அப்ப நம்ம வீட்டுக்கு வந்துருங்க, திண்ணை ஒதுக்கி தர்றேன், படுத்துக்குங்க. வாசல் திறந்திருக்கே. நான் காலையில தூங்குறப்ப பொம்பளைங்க பார்த்தா கூச்சமா இருக்குமே. நீங்க தான் தூங்கிட்டு இருப்பீங்களே, அப்புறம் என்ன கூச்சம்? பாத்ரூம் லெட்டின் காமன், தேவைப்பட்ட அளவுக்கு யூஸ் பண்ணிக்கங்க. செவத்துல ஆடிய பலங்கொண்ட மட்டும் அடிங்க. நீங்க அடிக்கிற அடியில 2 வீட்லயும் காரை பேர்த்து விழுகணும். அப்புறம் உங்க எல்லாருக்கும் சொல்றேன், அடுத்த மாசத்துக்குள்ள வீட்டை காலி பண்ணிடணும். இல்ல இந்த இடத்த சாராய கடைக்கு வாடகை போட போறேன். விடைங்க, நாட்டுக்கே சாராயம் வந்தாச்சு, வீட்டுக்கு வந்தா என்ன? அதுவும் எப்படி இருக்குன்னு குடிச்சு பாத்துருவோம். நீ குடிப்பையோ? செட்டியார, சாராய கடைக்கு ஒரு நல்ல பார்ட்டி பிடிக்கிட்ட. வாடகை கிழிச்சிட்ட. இனி உன் பார்ட்டி எப்படி இருக்காட? போயா நீ வேற. பேர் என்னையா? ஆனந்தன். எந்த ஊரு? நாகப்பட்டினம். கல்யாணம் ஆயிடுச்சா? 3 குழந்தைங்க இருக்கு. 3 குழந்தைங்க இருக்கிறது இருக்கட்டும், கல்யாணம் ஆயிடுதா? ஏன் அவர் இப்படி பேசுறார்? இதுக்கே பயந்தா இப்படி? அவர் இன்னும் உங்ககிட்ட அவர் பாணியில பேசவே ஆரம்பிக்கல. யோ நாகப்பட்டினம், கவர்மெண்ட் ஒன்னு இருந்தானே பத்துக்க சொல்றது? கவர்மெண்ட்டுக்காக 2, எங்களுக்காக 1. இப்படி எல்லாம் பேசினா பொட்டி தூக்கி வெளில எரிஞ்சிரும். 3ல எத்தனை பொண்ணு எத்தனை பையன்? 3 பொண்ணுதான். 3 பொண்ணா? கட்டுப்படி ஆகுதா? போராட்டம் தான். எத்தனை வயசு பெண்களுக்கு? 5, 3, 1. அப்போ அடுத்த வருஷம் இன்னொன்னு எதிர்பார்க்கலாம். ஆமா, என்ன ஜாதிப்பா நீ? 7. நான் நாகப்பட்டினத்துல ஒரு அரிசி மில்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். மாசம் 150 ரூபா சம்பளம். இப்ப அடிச்ச பயில அரிசி மில்லும் போயிடுச்சு, அதோட என் வேலையும் போயிடுச்சு. ஆனா என் முதலாளி மனசு தங்கம். அவருக்கு மாம்பழத்துல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு, அங்க போய் வேலை செய்யணும்னு அனுப்பிச்சிருக்காரு. இங்க கூடி வந்திருக்கீங்களே, வீட்டுக்காரர் போய் சொல்லிட்டாரு. இங்க காத்தே வராதே. காத்தே வேணாமா, அதாலதான் என் குடும்பமே பிரிஞ்சுது. ஏன் சார் பிரியணும்? உங்க மனைவி குழந்தைங்களும் இங்க கூட்டிட்டு வருது. அவங்க ஒரு பள்ளிக்கூடத்துல டீச்சரா இருக்கா. மாசம் 120 ரூபா சம்பளம். எப்படி வேலையை விட்டுட்டு கூட்டிட்டு வர முடியும்? பெட்ரோல் பங்க்ல உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்? 160 ரூபா. 160 ரூபாய் வச்சுட்டு மெட்ராஸ்ல தனியா நீங்க, 120 ரூபாய் வச்சுட்டு நாகப்பட்டினத்துல 3 குழந்தைகளோட உங்க மனைவி. இனிமே நீங்க எப்படி சார் சந்திச்சுக்க போறீங்க? நாங்க ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுட்டோம். மாசம் 3 ரூபா தனியா ஒதுக்கி வச்சிருவா, நானும் 3 ரூபா தனியா ஒதுக்கி வச்சிருவேன். எதுக்கு? இன்னும் லெட்டருக்கு. இனிமே நாங்க தபால் மூலமா தான் சந்திச்சுக்க போறோம். ஆமா, மெட்ராஸ்ல எங்க சாப்பிடுறேன்? ஏதாவது ஹோட்டல்ல தான். ஹோட்டலுக்கு எவ்வளவு செலவாகுதோ அதுல கொஞ்சம் குறைச்சுன்னு கொடுங்களேன், நான் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன். நீங்க பிராமின்ஸ், நான் இல்ல, நாங்களும் உங்க ஜாதிதான், ஏழைங்க. உங்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக மட்டும் நான் சாப்பாடு போடுறதா சொல்லல. எனக்கு மாசம் ஏதாவது பணம் கிடைக்கும் இல்லையா, அதுக்காக தான் சொன்னேன். பாவம், இவளுக்கு ஏதோ பண கஷ்டம் போல இருக்கு. மதுரபூதம் சௌக்கியமா? பதிலுக்கு சாப்பிட்டாச்சான்னு கேட்க மாட்டேன். எங்கேயா போறீ? எனக்கு தெரிஞ்ச டாக்டருக்கு உடம்பு சரியில்லை, பார்க்க போறேன். டாக்டருக்கே உடம்பு சரியில்லையா? ஆமா, பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில வேலை செய்யற டாக்டருக்கே பைத்தியம் பிடிச்சிருக்கு, தெரியுமா? சோ பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்கிற ஒரு பைத்தியக்கார வைத்தியருக்கே பைத்தியம் பிடிச்சா
அந்த பைத்தியக்கார வைத்தியர் எந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்கிற ஒரு பைத்தியக்கார வைத்தியர்கிட்ட தன் பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்த்துப்பார். ஐயோ ரத்தம் வருதே. மைதிலி வா வா உட்கார். சுண்ணாம்பு எங்க இருக்கு? உள்ள பெரையில இருக்கு. எப்படி ஐடியா? ஐயோ வலிக்குதே அம்மா. ஐயோ ஐயோ வலிதே தாங்க முடியலையே. ஐயோ எரியுது. ஐயோ நிஜமாவே எரியுது. ஐயோ எரியுது. அதனால நம்ம இதுல எதுக்கும் ஒரு ஏடிஎஸ் இன்ஜெக்ஷன் போட்டுக்க. என்னப்பா கால் கட்டு போட்டாச்சா? சார் இட்ஸ் ஜஸ்ட் ஆக்சிடென்டல். கண்ணாடி உடைஞ்சது ஜஸ்ட் ஆக்சிடென்ட். அவ கால்ல ரத்தம் வந்தது ஜஸ்ட் ஆக்சிடென்ட். அவ கால்ல கட்டு போட்டியே அதுவும் ஜஸ்ட் ஆக்சிடென்ட். ஆனா இதுக்கு மேல ஏதாவது நடந்தா அது ஜஸ்ட் ஆக்சிடென்ட் இல்லப்பா, ஃபேட்டல் ஆக்சிடென்ட். சார் ஆபத்துக்கு உதவுன அவ்வளவுதான். நீங்க ஏன் அதை விபரீதமா கற்பனை பண்ணிக்கிறீங்க? அவ என் தங்க மாதிரி. ஏன் சார் சிரிக்கிறீங்க? காதலிக்க ஆரம்பிக்கிற ஒவ்வொரு இளைஞனும் சொல்ற முதல் வார்த்தை இதுதான்ப்பா. அவளை பார்த்ததுமே அவன் என் தங்க தங்கம்பான். கொஞ்ச நாள் கழிச்சு அவ கூட பழகினதே அவ என் கூட தங்க தங்கம்பான். சார் நான் ஒரு ஜென்டில்மேன். பைத்தியம், காதல்ல எவன்டா ஜென்டில்மேன்? எல்லாருமே கடைஞ்செடுத்து அயோக்கிய பசங்க, என்னையும் சேர்த்து. சொல்ல வேண்டியது என் கடமை, சொல்லிட்டேன். என் வீட்டுல சிக்கன் பிரியாணி சாப்பிடுறியா? சிக்கனா? எனக்கு ரொம்ப பிடிக்கும், சாப்பிடுறேன் சார். நீ சிக்கனை விரும்புற பரம்பரை, அவ சிக்கனை வெறுக்கிற பரம்பரை. ஜோடி சரியா அமையாது, சிக்கனும் சரியா வேகாது. கைய கழுவிடு. சார் கையில சுண்ணாம்பு, அதை சொன்னேன். கேட்கணும். ஏன்னா 10 மாசம் சுமந்து பெற்றது நான். அதை தவிர வேற உருப்படியா உங்களுக்கு என்ன தெரியும்? ஆண்டவன் எங்களுக்கு ஒரு கர்ப்ப பைய கொடுத்திருந்தான்னா நாங்களும் 10 மாசம் சுமந்து பெற்றிருக்க மாட்டோமா? ஆபீஸ்ல மெட்டர்னிட்டி லீவ் அது கிடைச்சிருக்கும். ஆமா, பிரசவ வேதனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு நிமிஷம். இப்போ உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்கலாமா? அப்பா, வருஷத்துல ஒரே ஒரு நாள் தான் தீபாவளி வருது. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. அவ பட்டாசு வெடிச்சு பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்காதா? ஆமா, பொட்ட பசங்க பட்டாசு வெடிக்கணும், கையை காலை ஒடிச்சுக்கணும், நான் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு ஓடணும். குழந்தைக்கு மத்தாப்பு தான் வாங்கணும். பட்டாசு தான் வாங்கணும் கிடையாது, மத்தாப்பு தான் வாங்குவேன். ஊசி வெடி, குருவி வெடி, லெஷு வெடி தான் வாங்க போறேன். பச்சை மத்தாப்பு, சேப்பு மத்தாப்பு, பூ மத்தாப்பு, கம்பி மத்தாப்பு தான் வாங்க போறேன். சைலன்ஸ். முதல்ல நான் சொல்ற விஷயத்தை கொஞ்சம் கேக்குறீங்களா? காலையில ஹாஸ்டலுக்கு போயிருந்தேன். குழந்தையை தீபாவளிக்கு வீட்டுக்கு வாமான்னு கூப்பிட்டேன். வேண்டாம் தாத்தா, நான் தீபாவளி இங்கேயே கொண்டாடிக்கிறேன், அங்க வந்தா எனக்கு போர் அடிக்கும்னு சொல்லிடுச்சு. குழந்தை வெடிச்சது பட்டாசா இல்ல புஸ்வானமா? கண்ணுக்குட்டி தாய் பசுட்ட பால் குடிக்கிறதே கொஞ்ச நாள் தான். அப்ப எட்டி உதஞ்சுட்டா தாய் பசுக்கும் எரும மாட்டுக்கும் அதுக்கு வித்தியாசம் தெரியாம போயிடும். முதல்ல குழந்தைய கைய கால பிடிச்சி தீபாவளிக்கு கூட்டிட்டு வாங்க, அப்புறம் பட்டாசு வாங்கலாமா மத்தாப்பு வாங்கலாமான்னு யோசிக்கலாம். என்னையா நல்ல நாளதுமா வீட்டுல ஒரே சத்தம்? பண்ண மாதிரி கிழமைகள்லாம் இன்னைக்கு தலைக்கு தலை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு இந்த நாடே உருப்படாம போயிட்டு இருக்கு. நீ ஒரு மனுஷன், உனக்கு ஒரு வேஷ்டி, ஒரு சட்டை, ஒரு மேற்துண்டு, காரணா காசுக்கு லாய்க்கு.
பரமசிவம் வாங்க சார். வர வர பெரிய மனுஷனுக்கு நாட்டுல மதிப்பே நான் போயிட்டு. பார்வதி, ஒரே அலைச்சல், தலைவலிக்குது. சூடா ஒரு டம்ளர் ரசம் வேணும். அத்தான், நாளைக்கு தீபாவளி தெரியும். இன்னும் உங்களுக்கு வேட்டி துண்டும் அக்காவுக்கு புடவையும் ரவிக்கும் வாங்கல. தெரியும். சாயங்காலம் வரப்ப வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்க. தெரியும். இன்னும் நீங்க வாங்கிட்டு வரல. தெரியும். அப்ப நாளைக்கு தீபாவளிக்கு என்ன பண்ண போறீங்க? அதுதான் தெரியல. அத்தான், கடவுள் புண்ணியத்துல இன்னைக்கு என் கையில பணம் இருக்கு. கல்யாணமான முதல் தீபாவளிக்கு தான் மச்சான் அத்தானுக்கு வேஷ்டியும் அக்காவுக்கு புடவையும் வாங்கி தரது வழக்கம். நான் சீதனமா தரல, கடனா தரேன். கடன் உறவை கெடுக்கும். அத்தான், ஆனாலும் உங்களுக்கு வரட்டு பிடிவாதம் அதிகம். ஏதோ இன்னி தேதியில அதாவது இருக்கே. மச்சான் தானமா கொடுத்தாலும் வேணாம், கடனா கொடுத்தாலும் வேணாம். ஓகே, நான் இப்ப உங்க மச்சான் இல்ல, கஸ்டமர். இந்தாப்பா புரோக்கர் பரமசிவம். இன்னும் 2 மாசத்துல எங்க அம்மா மெட்ராஸ் கூட்டு வர போறேன். எனக்கு 200 ரூபா வாடகையில ஒரு நல்ல வீடு வேணும். இந்த உன் 1/2 மாச புரோக்கர் கமிஷன் 100 ரூபா. இப்படி ஐயா, அவருக்கு தீபாவளிக்காக 2 நாள் லீவு. வேலைக்கு போக மாட்டார். தயவு செஞ்சு தீபாவளி கழிச்சு வரீங்களா? காட், இப்படி இருந்தா சத்தியமா நீங்க 2 நாளைக்கு தீபாவளி கொண்டாட போறது இல்ல. இப்போ உங்க அக்கா என்ன விட்டு கொடுக்காம நீ கொடுத்த பணத்தை வேணாம்னு சொன்னாலே, அதுவே நாங்க தீபாவளி ஆயுசு பூரா சந்தோஷமா கொண்டாடினதுக்கு சமம். தலைவலிக்குது, ரசம் வேணும்னு சொன்னீங்களே, மிளகு ரசமா தக்காளி ரசமா? ஜீரக ரசம். பிகாம் எங்க போற? தற்கொலை பண்ணிக்க. தற்கொலை பண்ணிக்கவா? உள்ளேயே உத்தரத்துல தொங்க வேண்டிதானே? பாடி எடுத்துன்னு வர செலவாவது மிச்சமாகும். நீங்க என்ன சார் செக் போஸ்ட்ல இருக்கிற சென்ட்ரியா? போற வரவங்களை சோதனை பண்ணி தான் அனுப்பணுமா? என்னன்னா காபி சாப்பிட்டேல? ஆண்டி ரொம்ப டயர்டா வர. நிறைய வீட்டுல தீபாவளி பஷ்ணம் பண்ண வேண்டி இருந்ததோ. காசை கரியாக்கணும், அதுக்கு ஒரு பண்டிகை. என்ன கேட்டா நரகாசுரம் செத்த தினத்தை பட்டாசு வெடிச்சு பண்டிகையா கொண்டாடுறதை விட எள்ளூருண்ட பண்ணி தெவசம் பண்ணா தான் அந்த நாடு உருப்படும். கவலைப்படாத, அதுக்கும் உன்னதான் சமைக்க கூடுவா. மாமா, உனக்காக எவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்றது? பணம் கட்டண எங்க? சீக்கிரம் 1000 தடவை சொல்லணும். என்ன பெருசா வாங்கி கொடுத்துற போற? ஒரு சாதாரண ஜீன்ஸ், ஒரு கேடு கட்ட காட்டன் சட்டை. எங்க ரஜினி வாத்தியாரோட புது படம் தீபாவளிக்கு ரிலீஸ். ஒரு பால்கனி டிக்கெட் கூட வைக்கல. 100 ரூபாய் மீதி இருந்தா கொண்டாரு. நல்ல நாள் அதுவுமா? நீ ஏன் அழற? உனக்கு பாவடையும் ரவிக்கையும் தைக்க கொடுத்திருக்கேன். நீ விடிகாலம் தலையில எண்ணெய் வச்சு கொடுத்துக்குள்ள கொடுத்துறேன்னு சொல்லிருக்கான் டெய்லர். அப்புறம் இந்த புடவைய ஜட்ஜு சிவசுப்பிரமணிய ராத்துல தலை தீபாவளி பட்சணம் பண்ணதுக்காக வாங்கி கொடுத்தா. இந்த கவர்ல கடையோட அட்ரஸ் இருக்கு. அங்க போய் இந்த புடவைக்கு பதிலா அப்பாவுக்கு ஒரு வேஷ்டியும் சட்டையும் மாத்தி கொடுப்பாளான்னு கேட்டுன்னு வரியா? அம்மா, ரொம்ப லூசா வாங்கிடாத. அவர் போட்டுண்டா வயசான மாதிரி தெரியறது. என்ன பார்வதி, தீபாவளி எல்லாம் எப்படி இருக்கு? அவரோட தூரத்து அத்தை ஒருத்தர் போன ஜனவரியில இறந்துட்டாங்க. அதனால இந்த வருஷம் எங்களுக்கு தீபாவளி கிடையாது. ஆண்டவன் ஒருத்தன், அவனால படைக்கப்பட்டவா பல கோடி. ஒவ்வொருத்தரும் தீபாவளிக்கு துணி வாங்கியாச்சான்னு பார்க்கத்தான் அவனும் ஆசைப்படுறான். ஆனா சில சமயம் சில பேர் அவனோட பார்வையில இருந்தும் தவறிடுறா. புது புடவை கட்டிந்தா தான் தீபாவளியா? இருக்கிறதுல நல்ல புடவையா எடுத்து கட்டிக்கோ. ஆத்துல பால் இருக்கா, சர்க்கரை இருக்கா, பால் பாயசம் பண்ணி கொடு, அதான் தீபாவளி. அதுக்காக இல்லாத அத்தையெல்லாம் ஏமா சாகடிக்கிற? ஏன் சிரிக்கிறீங்க? நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிம்மா. உங்க வீட்டுல பால் இருக்கு, சர்க்கரை இருக்கு. பால் பாயசம் பண்ணா குடிக்க உங்க புருஷன் பக்கத்திலேயே இருக்கார். ஆனா நாகப்பட்டினத்துல பால் இருக்கு, சர்க்கரை இருக்கு,
பால் பாயசம் பண்ண மனைவி இருக்கா. ஆனா குடிக்க வேண்டிய புருஷன் அங்க இல்ல, இங்க இருக்கு.